எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நாம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் கேள்வியே பதிலானால். இந்த கதையில வரக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு, கதையில் இருக்கக்கூடிய அத்தனையும் முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதை பத்தியும் குறிப்பிட்டு சொல்லப்படதில்ல. ஸ்டெப்ஸ் டான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். பெரிய டான்ஸ் அகாடமியில தன்னோட ரூம்ல நின்றுட்டு இருக்கிறாரு கேசவன். கேசவனுடைய அந்த ரூம்குள்ள ஒரு பொண்ணு கேசவனுக்கு பக்கத்துல ரொம்ப பவ்யமா நின்றுட்டு இருக்குது. கேசவன் தன்னோட சேர்ல இருந்து எந்திரிச்சு தன்னோட டேபிளுக்கு முன்னாடி நகர்ந்து வந்து நிக்கிறாரு. அந்த பொண்ணு ஏற்கனவே தான் உட்கார்ற சேருக்கு ஆப்போசிட்ல தான் டேபிள் தாண்டி நிக்க, கேசவன் தான் சேர்ல இருந்து எந்திரிச்சு அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கும் கேசவனுக்கும் கிட்டத்தட்ட அரை அடி கூட வித்தியாசம் இருக்காது. அந்த பொண்ணை நகர்ந்து பின்னாடி போலான்னு முயற்சி செய்யும் பொழுது டக்குன்னு கேசவன் அந்த பொண்ணை பிடிச்சு முன்னாடி இழுத்து, எதுக்காக நகர்ற, இங்கே நம்மளே பேசுவோம். இல்லை சார், நான் கிளாஸ்க்கு போகிறேன் சார். கிளாஸ்க்கு போகிறது இருக்கட்டும், நான் கேட்ட விஷயம்லாம் என்ன ஞாபகம் இருக்குதா? இருக்குது சார். ஆனா என்ன ஆனா சொல்லு, ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். பாரு, இந்த இயர் நடக்க போகிற டான்ஸ் காம்படிஷன் மற்ற இயர் மாதிரி கிடையாது. இது பெரிய காம்படிஷன். இதில் ஸ்டேஜில் நிற்கிறதுக்கே கொடுத்து வச்சுருந்துருக்கணும். உன் பேர் உள்ளே வரணும்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சார் ப்ளீஸ் சார், என்கிட்ட அப்படி கேட்காதீங்க சார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அச்சச்சோ, நீயும் ரொம்ப நாளாக இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிற. ஆனால் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாதே. சார், நாங்கள் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி சார். அக்காவுக்கு இப்போ தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க சார். அதான் நான் வந்தனே, நீ என்னை இன்வைட் பண்ணியே. சார், நான் டான்ஸ் ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன் சார். அதுவும் நம்ம இன்ஸ்டியூட் ரொம்ப பெருசு. இதில் இருந்தால் என்னோட கெரியர் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் வந்தேன் சார். ஆனால் நீங்கள் என்கிட்ட... அச்சச்சோ, நான் ஒன்றுமே தப்பாக கேட்கல. நான் கேட்டது என்னன்னா, சொல்லும் பொழுதே டக்குன்னு அவருடைய கதவை தட்டப்பட உடனே சலிச்சு கேஷவ் அந்த பொண்ணை 2 ஸ்டெப்பு தள்ளி நிற்க சொல்ல அந்த பொண்ணு வேகமாக தள்ளி நிற்கிறா. ஆ, உள்ள வாங்க. உள்ள இருந்து வாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வெளியில இருந்து ஒரு தலை தெரியவே அதை பார்த்துட்டு கேஷவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. என்ன முருகா? சார், அசோக் சார் உங்களை ரொம்ப எமர்ஜென்சியாக வர சொன்னாரு. அசோக் வந்தாச்சா? வந்துட்டாரு சார். ம், போ வர. சார் உடனே வர முருகா, போ. முருகன் கதவை சாத்திட்டு போனதுக்கு அப்புறமா கேஷவ் மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்து, அசோக் சார் எதுக்கு வந்திருக்காருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். எதுக்கு? சார் சொல்லுமா. ஸ்டேட் லெவலில் நடக்க போகிற டான்ஸ் காம்படிஷனுக்கு யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதுக்கு யார் ஹெட்டுங்கிறதுக்காக வந்திருக்காரு சார். ம், மோஸ்ட்லி நான் தான் ஹெட்டாக இருப்பேன். நீ அந்த ஸ்டேஜில் நிற்கணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உன்னுடைய முடிவு தான் என்னென்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். சொல்லிட்டு இருக்கும் பொழுதே மறுபடியும் கதவை தட்ட, என்ன முருகா, என்ன விஷயம்? டக்குன்னு எட்டி பார்த்த அசோக். அசோக், சொல்லு அசோக். எவ்வளோ நேரம் கூப்பிடுறது? கொஞ்சம் சீக்கிரமாக கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வரையா, இல்லை நாங்கள் மீட்டிங் ஆரம்பிக்கட்டுமா? சாரி அசோக், ஏதோ வரேன் சொல்லிட்டு அசோக் போகவே அந்த பொண்ணை கூட கண்டுக்காம வேக வேகமாக தன்னோட மொபைலு, பேனா, ஒரு சின்ன நோட்டை எடுத்துக்கிட்டு கேஷவ் பின்னாடியே போறாரு. கதவை திறந்துட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க அந்த பொண்ணு கலக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறா. நீயும் வா. சரி சார். அந்த பொண்ணு ரொம்ப பயந்த குரல்ல சொல்ல அந்த ரூம்ல இருந்து எல்லாரும் அந்த கான்ஃபரன்ஸ் காலுக்கு போறாங்க. கான்ஃபரன்ஸ் காலில் ஆல்ரெடி முக்கியமான எல்லாருமே அசம்பிள் ஆகியிருக்க அங்கே நடுவில் இருக்கிற சேரில் போய் உட்காராரு அசோக். அசோக்குக்கு ரைட் சைடில் கேஷவும், கேஷவுக்கு லெஃப்ட் சைடில் சிந்து உட்காந்துருக்காங்க. கேஷவ் பக்கத்தில் ஒரு பையனும் சிந்து பக்கத்தில் ஒரு பையனும் உட்காந்துருக்குறாங்க. மொத்தமாகவே 5 பேர் தான் அங்கே மீட்டிங்கில் இருப்பாங்க. ஸ்டெப் டான்ஸ் இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட்னுடைய ஹெட்டு அசோக் தான். அசோக்கு கீழே இருக்கிறவங்க தான் சிந்துவும் கேஷவும். சிந்து கேஷவ் 2 பேருமே டான்ஸ் மாஸ்டர். இருந்தாலும் நான் பெருசா நீ பெருசான்னு 2 பேரும் போட்டி போடுற குறையுங்க. உள்ளுக்குள்ளேயே காம்படிஷன் வச்சா சிந்து ஒரு கேங்கு, கேஷவ் ஒரு கேங்னு பிரிஞ்சுக்குவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பசங்க 2 பேரும் அந்த இன்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப சிறப்பாக டான்ஸ் ஆடுறவங்க. இப்போது ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய டான்ஸ்க்கு அந்த 2 பசங்களுடைய ஹெட்டில் தான் டீம் ஆரம்பித்து அவங்க காம்படிஷன் நடக்க போகிறாங்க. எல்லா விதமான வகையிலையுமே காலேஜஸோ இல்லை ஸ்கூல்ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ல இருந்தோ பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணி யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டேட் லெவலில் 6 வருஷத்துக்கு அப்புறமா வந்துருக்கூடிய ஒரு காம்படிஷன். சிந்துவுக்கு கேஷவ் பார்த்தா சுத்தமாக பிடிக்காது, கேஷவுக்கு சிந்து பார்த்தா பிடிக்காது. ஆனால் காரணம் என்னமோ வித்தியாசமானது. கேஷவ் சிந்து பார்த்தா பிடிக்காத காரணம் அவளோட திமிரு அப்படின்னு அவன் நினைக்கிறான்.
ஆனா ஒரு பொண்ணு தைரியமா இருந்தா கூட பிடிக்காத ஆம்பளைங்க திமிர்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரி தான் கேஷவ். சிந்துவுக்கு கேஷவ் பிடிக்காம இருக்கிற காரணம் அவருடைய கேரக்டர் சரியில்லாதான். அப்பப்ப பிள்ளைகள்கிட்ட தப்பா பேசுறதுமே, ஏதாவது ஒரு பொண்ணு நல்லா பேசிட்டா கை போடுறதுமே, அந்த பொண்ணோட தலையை பிடிச்சு பிடிக்கிறதுமே, ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்றதுன்னு கேஷவோட பழக்க வழக்கங்கள் சிந்துவுக்கு பிடிக்காது. அப்பப்ப பிள்ளைகள் சொல்லி கேள்விப்பட்டு அதை கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பட்சத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை சிந்துவுக்கு அமைஞ்சிருக்குது. ஒருவேளை காதல கேட்டிருந்தா கூட கோவம் கம்மியா இருந்திருக்கும். சிந்து வந்து ஜாயின் பண்ண புதுசுல கேஷவும் அப்பதான் ஜாயின் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் சிந்து கிட்ட கேஷவ் பேசின விஷயங்கள் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதான் முதல்ல ஆரம்பிச்சதுக்கான பலி. சிந்து வெறுக்க ஆரம்பிச்ச உடனே கேஷவும் சிந்துவை பார்த்து அதிகப்படியா பேசுறது கிடையாது. சிந்து இப்ப கூட கேஷவ் முகத்தை நிமிர்ந்து பார்க்கல. ஆனா கேஷவ் கிட்டத்தட்ட 10 வாட்டிக்கு மேல சிந்துவை பார்த்திருப்பாரு. ஓகே, உங்க 4 பேர்த்துக்கும் நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு தெரியும் இல்லையா? 4 பேர் ஆமான்னு தலையாட்ட மறுபடியும் பேசுறாரு அசோக். ஸ்டேட் லெவல்ல காம்படிஷன் வருது. மொத்தமா நம்ம தமிழ்நாட்டில இருந்து எக்கச்சக்கமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட திறமை தான் முக்கியம், எங்க படிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜஸ், ஸ்கூல்ஸ், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய டான்ஸ் அகாடமியிலிருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வர சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் நாம தகர்த்த எரிஞ்சு நாம தான் ஃபர்ஸ்ட்ல வரணும். 3 லெவல் ஆஃப் ஆடிஷன் சொல்லியிருக்காங்க. 3 லெவல் ஆஃப் ஆடிஷனையும் நம்ம தாண்டினதுக்கு அப்புறம் தான் மெயின் ஸ்டேஜையே பார்ப்போம். எப்படியாவது மேலே வந்துடணும். ஸோ நீங்களே என்ன பண்ண போறீங்கன்னு முடிவெடுத்துக்குங்க, பார்க்கலாம். சொன்ன அடுத்த நிமிஷம் கேஷவ், அசோக் வாட் திஸ், எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் மெயினாக இருந்துக்கிறேன், சிந்து வேணா பசங்களுக்கு அப்படியே அசிஸ்டண்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கட்டும். சிந்து டக்குன்னு அப்படி முடியாது அசோக், நான் வேணா மெயினாக இருந்துக்கிறேன், கேஷவ் வேணா எனக்கு அசிஸ்டண்டாக இருந்துக்க சொல்லு. சிந்து என்ன பேசுகிற நீ? என்ன கேஷவ், நீயும் நானும் ஒட்டுக்காக தான் ஜாயின் பண்ணோம். நீ பெருசு நான் பெருசு நீங்கள் எதுவுமே கிடையாது. சிந்து உன்னால் மெயின்டைன் பண்ணி ஹேண்டில் பண்ணி, என்ன மெயின்டைன் பண்ணி ஹேண்டில் பண்ணி? இல்லை சிந்து, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, என்ன கேஷவ் பொம்பளைன்னு சொல்லி சொல்ல வரையா? சரி, நீ தப்பாக நினச்சாலும் சரி, அதுதானே உண்மை. எனக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் உனக்கு கிடையாது. கேஷவ், உடம்பால் மட்டும்தான் ஆணும் பெண்ணும் வேறுபாடு. உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணுமே தவிர உங்கள் கூட போட்டி போடுறதுலையோ உங்களுக்கு இணைய வேலை செய்யறதுலையோ கிடையாது. ஷோ, நான் என்ன சொல்கிறேன்னா சிந்து, 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத நிறுத்துறதுக்காக அசோக், இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேர் இப்படி போட்டி போட்டிங்கன்னா நம்ம ஸ்டேட் லெவலில் ஒரு ஆடிஷனை கூட தாண்ட முடியாது. ஸோ 2 பேருமே ஹெட்டாகவும் இருந்துக்குங்க, 2 பேருமே அசிஸ்டண்ட்டாகவும் இருந்துக்குங்க. பட் உங்களுக்கு கீழே ஒரே ஒரு டீம் தான் செலக்ட் பண்ணணும். டீமுக்கு 10 பேர் தான் இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய மொத்தமாக 43 ஸ்டூடெண்ட்லேருந்து பெஸ்ட்டான 10 பேர்த்த நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நேம் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? டக்குன்னு சிந்து முழிக்கவே, என்ன சிந்து? இல்லை, நேம் லிஸ்ட்டு நான் ரெடி பண்ணணும் சொல்லிட்டு இருக்க கேஷவ் டக்குன்னு தான் கையில் இருக்கக்கூடிய ஒரு நோட்லேருந்து நேம் லிஸ்ட் எடுத்து அசோக்கிட்ட காட்ட, அசோக் வாங்கி பார்க்குறாரு. ரெடி பண்ணிட்டியா? என்னைக்கோ ரெடி பண்ணிட்டேன் சொல்லிட்டு சிந்துவை பார்க்க சிந்துவுக்கு முகமெல்லாம் மாறி போயிடுது. ஆனால் கேஷவ் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். அவங்க நேம் லிஸ்ட்லாம் வாட்சி பார்த்துட்டு, கேஷவ் ஆர் யூ ஷியோர்? ஷியோர். அது என்ன ஒரு பிளேஸ் மட்டும் எதுவுமே நேம் போடாமல் இருக்குது? அது ஒரு பொண்ணை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவளோட வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு அவள் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன, வேற ஏதாவது ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அசோக் சொல்லு சிந்து. சிந்து கூப்பிட விடவே அசோக் கேட்க, இல்லை அசோக், நான் அந்த நேம் லிஸ்ட்டை பார்க்கலாமா? ஷியோர், நீங்கள் 2 பேர் தானே ஹேண்டில் பண்ண போகிறீங்க, தாராளமாக பாரு. நேம் லிஸ்ட்டை வாங்கி பார்க்க அந்த நேம் லிஸ்ட்டில் இருந்த ஒரு 4-5 பேர்த்த சிந்துவுக்கு சுத்தமாக பிடிக்கல. காரணம், அவங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அசோக், இந்த நேம் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இவங்க 4 பேரும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம இவங்க 4 பேர்த்த தூக்கிறதா சரி. கேஷவ் உடனே கோவப்பட்டு, இவ வேணே பண்ணிட்டு இருக்கிறா, இங்கே பாரு, அவ இவன் சொன்ன. ஓகே சிந்து, நீ வேணே பண்ணிட்டு இருக்கிற. அவங்க 4 பேர்த்துக்கு என்ன? அவங்க 4 பேர்த்துக்கு என்னவா? அவங்களுக்குலாம் சாதாரணமாகவே ஃப்ளிப் வரவே வராது. கீழே விழுந்து எந்திரிங்கடான்னு சொன்னால் அவனுக்கு கீழே அப்படியே படுத்துக்குவாங்க. உனக்கு தெரியாது? நீ என்ன ரெக்கமெண்டேஷனில் பண்ண எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? நான் அசோக் முன்னாடி சொல்லணுமா? அதுக்குள்ளே கேசவ் அமைதியாருங்கிற மாதிரி தலையசைக்கவே அசோக் 2 பேர்த்தையும் பார்த்து, ப்ளீஸ் உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் 10 மினிட்ஸ் டைம் தரேன். பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் 5 நீங்கள் 2 செலக்ட் பண்ணுங்கள். சிந்து, நீ 5 செலக்ட் பண்ணு, அவன் 5 செலக்ட் பண்ணிட்டு மேபி 2 பேர் காமனாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை யார் ஒருத்தர் சொல்லுங்கள். இல்லையா 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. பட்
நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் தருவேன். நான் எங்கள் டேடிட்ட பேசிட்டு வரக்குள்ள நீங்களே முடிவு பண்ணி வச்சிருக்கணும். சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகவே 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. சிந்து கடகடன்னு ஒரு 5 பேர்த்து எழுதி நீட்ட, கேஷவ் அதுக்கப்புறம் யோசிச்சு யோசிச்சு ஒரு 5 பேர்த்து எழுதி நீட்டுறான். அப்பையும் 5வது இடம் காலியாக தான் இருக்குது. எதுக்கு இந்த 5வது இடம் காலியாக இருக்குது? நான் ஒரு பொண்ணை சொல்கிறேன், அது இப்போயா இல்லையான்னு அப்புறம் தான் சொல்லுவேன். இன்னைக்கு டீம் பிரிச்சாகணும். ஸோ நீ சொல்லி தான் ஆகணும். டக்குன்னு கோவப்பட்டவன் அந்த பேப்பரை இழுத்து 5வது ஒரு பேரை எழுத, அதில் 2 பேர் மறுபடியும் ஆயிருக்கு. உடனே 2 பேருமே அப்படி இப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு டீமை சைட் பண்ண 5 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கக்கூடிய அசோக் அதை பார்த்துட்டு, பார்த்தீங்களா, டீம் ஒர்க் இப்படி தான் இருக்கும். முதல்ல நீங்களே சண்டை கட்டிக்காம இருங்க, நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நேமாக வாசிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருமே இருக்காங்களா? வெளியில் தான் இருக்காங்க. எல்லாரையும் வர சொல்லுங்க. எல்லாரையும் உள்ளே வர சொல்ல 9 பேர் உள்ளே வராங்க. விவேதா, கிஷோர், சந்தோஷ், கல்பனா, ஹரி, மௌனிஷ், ஆருத்திரா, வினய், பிரியதர்ஷினி. ஆனால் நேம் லிஸ்ட்டில் 10 பேர் இருக்கு, இங்கே 9 பேர் தான் இருக்கீங்க. சார் ஆமாம் சார். யார் வரல சார்? வினய் இன்னும் வரல சார். டக்குன்னு கோவப்பட்டு எந்திரிச்ச கேஷவ், வினய் இன்னும் வரலையா? நான் உன்கிட்ட காலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே, டீமில் நீ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. அசோக், வினய் ரொம்ப சூப்பரான டான்சர். அவன் இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். தான் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பையனுமே சிந்து பக்கத்தில் இருக்கிற பையனுமே இந்த 10 பேர்த்துக்குள்ளே இன்க்ளூடாக இருப்பாங்க. அது இல்லாமல் அடுத்த லெவல்னு பார்த்தா அது வினயோட டான்ஸ் தான். இடையில முக்கியமான ஸ்டெப் போடுறதுமே, நல்லா ஃப்ளிப் அடிக்கிறதுமே, முக்கியமான விஷயங்களில் அவன் முன்னாடி வந்து பண்ணக்கூடிய மேனரிசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வினய் இந்த டீமில் ஒரு பெரிய ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால சிந்துவும் கேஷவும் ஃபஸ்ட்டு எழுதின நேமே வினயோட நேம் தான். ஆனால் வினய் இப்போ வரவே இல்லை. எங்கே போனான் வினய்? என்னன்னே சரியாக தெரியலையே. ஃபோனை எடுத்து வினய்க்கு கால் பண்ண, வினயோட மொபைல் அடிக்குது. ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. சிந்து, நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீ இன்ஃபார்ம் பண்ணியா? ஆமாம் கேஷவ், நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவன் வந்துடுறேன்னு சொன்னான், ஆனால் ஏன்னு தெரியல. மறுபடியும் ஃபோன் எடுத்து அடிக்க யாருமே பண்ணியுமே அவன் எடுக்கவே இல்லை. டக்குன்னு சிந்துக்கு ஞாபகம் விட சிந்து வினயோட தங்கச்சிக்கு கால் பண்ணுறான். வினயோட தங்கச்சியும் இங்கே தான் டான்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறா. ஆனால் அப்பப்போ தான் வருவா. வினயோட தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ ஹலோ சிந்துமா, சொல்லுங்கள் மேம். ஆ பூர்ணிமா, உங்கள் அண்ணன் வினய் வீட்டிலேருந்து கிளம்பிட்டானா? அவன் எப்போவோ கிளம்பிட்டான் மேம். எவ்வளோ நேரம் இருக்கும்? மேபி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும் மேம். ஓ அப்படியா? ஏன் மேம் இன்னும் வரலையா? இல்லை, நான் இன்னும் இன்ஸ்டியூஷனுக்கு போகல, அதனால தான் கேட்டேன். ஓகே மேம். ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு கேஷவை பார்க்க, கேஷவ் நீ ஃபோன் பண்ணியா? அவன் எடுத்தானா? நான் மோர் தென் 8 டைம்ஸ்க்கு மேலே பண்ணிட்டேன், ஆனால் அவன் பிக்கப் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உடனே அசோக்கு, இட்ஸ் ஓகே, அவன் வரலின்னா என்ன, நம்ம இன்னைக்கு நேம் லிஸ்ட் கொடுத்தாகணும், உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும், அதனால் வேற ஒரு ஆள் சூஸ் பண்ணுங்க. இல்லை அசோக், அவன் வேணும், அவன் இல்லைன்னா நல்லா இருக்காது. உடனே சிந்து, ஆமாம் அசோக், அவன் ரொம்ப முக்கியம், அவனால தான் இடையில ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஆனால் அவன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரிய மாட்டேங்குதே. இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோன் எடுத்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீன் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க, அதுக்கப்புறமா ஃபோனும் பண்ணி பார்க்குறாங்க. இருந்தாலும் வினயோட மொபைல் எடுக்கல. இதில் ரொம்ப டென்ஷன் ஆனது கேஷவ் தான். எப்படியாவது அவன் ஃபோன் எடுத்துகிட்டு மாற்றி மாற்றி பண்ண அசோக் கடைசியாக, இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock நாம் நேமை கொடுத்தாகணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அவன் இங்கே வரல அப்படின்னா நான் 4 o'clock இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை உங்கள் மூலமாக ரெக்கமெண்டில் உள்ளே போட்டு நேமை ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். வினய் வந்தால் மட்டும்தான் நான் உள்ளே போடுவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லிட்டு அசோக் அந்த நேம் லிஸ்ட் எடுத்துகிட்டு அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. மறுபடியும் கேஷவன் ஃபோன் பண்ணி பார்க்க வினயோட மொபைல் அடிக்குதே தவிர எடுக்கல. நிறைய தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கருங்கல் பக்கத்தில் கருங்கல் குவியலில் ஒரு கீழே பகுதியில் குப்பரை அடித்து ஒரு ஆள் படுத்திருக்குது. கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20 வயசு மதிப்பு தக்கக்கூடிய பையன். தலையில் பலத்த காயம், ரத்தம் அந்த கருங்கல் மேலே படிஞ்சு கிடக்குது. கையெல்லாம் ஏதோ முள்ளை வச்சு கீறின மாதிரி இருக்குது. சட்டையெல்லாம் அங்கங்கே கிழிஞ்சிருக்க, தலைமுடியெல்லாம் களைஞ்சிருக்க, அந்த முகம் அந்த கருங்கல்ல விழுந்ததில் நல்லாவே அடிபட்டிருக்கு. அவனோட மண்டையிலேருந்து வலியக்கூடிய ரத்தம் கருங்கல்ல நல்லாவே பரவி இருக்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் அடிபட்டு கீழே விழுந்திருக்கணும். காரணம், அவனோட உடம்புல உசுர் இல்லை. அவனுக்கு வலது பக்கமாக கொஞ்சம் தூரம் தள்ளி அவனோட பேக் கிடக்க, அதிலிருந்து அவனுடைய ஷூ,
அவனோட டான்ஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சிதறி கிடக்க, ஃபோன் ஒன்று ரொம்ப தூரம் நிறைய மண் புழுதிகளோட கடந்துட்டுருக்கு. அந்த ஃபோனில் டான்ஸ் மாஸ்டர் கேஷவ்னு வர, அந்த ஃபோனை அட்டன் பண்ண முடியாமல் கருங்கல் மேலே டெட் பாடியாக கிடக்குறான் வினய். வினயோட ஃபோன் அடிக்குது, எடுக்கறக்கு அவன் இப்போ உயிரோடு இல்லை.